அனைவருக்கும் வணக்கம். 1/1/2024 வரப்போகும் என்ற புத்தாண்டானது கோடீஸ்வர யோகத்தை 12 ராசிகளில் ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு மட்டும் அள்ளி கொடுக்கவிருக்கிறது. அந்த 5 ராசிக்காரர்கள் பற்றிய பதிவுதான் இது. என்னுடைய பதிவுகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுவதற்கு விஜயகுமார் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. முதல் ராசியாக இடம்பெறக்கூடிய ராசி மிதுன ராசி. ஸோ அந்த மிதுன ராசிக்கு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு 4ஆம் இடத்துல கேது பகவான், 10ஆம் இடத்துல ராகு பகவான், 9ஆம் இடத்துல சனி பகவான், 11ஆம் இடத்துல குரு பகவான். ஸோ எல்லாமே டாப் கிளாஸ் தான். சூப்பரான கிரக அமைப்பு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட பணங்கள் கிடைக்கும். திடீர் பணவரவு உண்டு. வித்தைகளில் கைதேர்ந்தவர்கள் என்று பல வித்தைகளிலும் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டி வெற்றி காணக்கூடிய 2024. தந்தை வழியில் பெரிய ஆதரவு. அவங்களுடைய உறவு வகைகளில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். சிறப்பான யோக பலன்களை அளித்தரவிருக்கிறார் சனி பகவான். மக்களிடையே மகத்தான ஆதரவினை பெறக்கூடியவர்களாக மிதுன ராசிக்காரர்கள் இருக்கின்றனர். அதே போல அந்நிய மாநிலம், அந்நிய நாடு வழியாக வருமானங்கள் ஈட்டுவீங்க. அந்த ஆன்லைன் மூலியமாக பண வருமானம் பெறவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான அம்சம் இருக்கிறது. நீங்கள் எந்த அளவு நேர்மையாக ஒரு முதலீடு போட்டாலும் சரி, முதலீடு போடாமல் ஒரு வேலை செஞ்சாலும் சரி, நேர்மை இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு 10 ரூபா போட்டிங்கன்னா 1000 ரூபாயாவது பெறக்கூடிய நேரம் இது. ஸோ ஜாக்பாட் நேரம் மிதுன ராசி என்பர்களே. அடுத்து 2ஆம் இடம் பெறப்போவது கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி அப்படின்னு சொன்னோம்னாக்கா, 6ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல ராகு பகவான், 8ஆம் இடத்துல குரு பகவான். இதுவும் என்ன அப்படின்னு சொன்னால், திடீர் பணவரம் உண்டு. லாட்ரி, வேறு ஏதாவது பங்குச்சந்தை, இந்த மாதிரி திடீர்னு ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், எங்களுக்கு திடீர்னு எப்படி வந்ததுன்னே தெரில, ஆனால் அமௌண்ட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க ஆச்சுங்களா. கடன் கொஞ்சம் கூட இல்லாமல் அடைச்சிருவீங்க. ஸோ நோ ப்ராப்ளம், கடன் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2024ஆம் ஆண்டு ஒரு வெற்றிகரமான வருமானமும் வேலை வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக கன்னிராசிக்காரருக்கு இருக்கிறது. அதே போல் என்னென்னா, 7க்குடைய ராகு பகவானால காதல் விஷயங்களில் வெற்றி பெறுவீர்கள். புதிதாக அந்நிய மாநில, அந்நிய நாட்டவரால் உங்களுக்கு வெற்றி கிட்டும். அவர்களுடன் கொலாபரேஷன் போட்டு பிஸ்னஸ் பண்ணி பணம் ஈட்டுவதற்கான நேரமும் வந்துவிட்டது. ஸோ கன்னிராசி என்பவர்களே, உங்களை பொறுத்தளவுக்கு பகை போயிடுச்சு, நோய் போயிடுச்சு, கடன் போயிடுச்சு அப்படின்னு பெருமைப்படக்கூடிய ஆண்டு 2024. அருமையான ஆண்டு, சிறப்பான பலன் உங்களுக்கு. அடுத்தது 3ஆம் இடம் பெறப்போகும் ராசி துலாம் ராசி. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில், அதாவது என்ன அப்படின்னா, யோகத்தை அளித்தரக்கூடிய சனி பகவான் ஆட்சி ஆகிட்டார். அதே போல் என்ன அப்படின்னா, 6வது வீட்டில் குருவோடைய வீட்டில் ராகு பகவான் இருக்கார். ஸோ என்ன அப்படின்னா, 12ல் கேது பகவான் இருக்கார். ஸோ இதுவும் துலாம் ராசிக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒன்று. எல்லாமே வெற்றி அடையக்கூடிய நேரம் வந்துடுச்சு. உங்களுக்கு பகை அப்படிங்கிறதே கிடையாது. தொழிலில் சும்மா ஆலமரம் மாதிரி நீங்கள் நிலச்சி நிற்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு துலாம் ராசி என்பர்களே. பணம் அள்ளக்கூடிய நேரம் இந்த 2024. அதே மாதிரி 7ல் குரு பகவான் இருந்துட்டுருக்காரு. ஸோ வெற்றியை அள்ளி தந்துட்டுருக்காரு. அடுத்தது ஏப்ரல் மாதம் உங்களுடைய ராசிக்கு 8வது இடத்துல ரிஷபராசிக்கு போயிடுறாரு. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு திடீர் ஆடை ஆபரண சேர்க்க, பண சேர்க்க, இதெல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உண்டு. ஸோ இன்னும் சில முன்னேற்றங்கள் இருக்கிறது. துலாம் ராசிக்காரரை பொறுத்தளவு இந்த 2024 அப்படிங்கிறது ஜாக்பாட் ஆண்டு தான். அடுத்தது 4வது இடத்தை பெறப்போகிற ராசி தனுர் ராசி. 3ஆம் இடத்துல சனி பகவான் ஆச்சுங்க. அனைத்து வெற்றியும் உங்களை எடுத்து துணிஞ்சு இறங்கி களமிறங்கி எல்லாமே ஜெயிப்பீங்க. வெற்றி தான் ஆச்சுங்களா. உங்களுடைய வெற்றி ஸ்தானம் சூப்பராக இருக்குது. அதே போல் 4ஆம் இடத்துல ராகு பகவான், 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியத்தில் குரு பகவான் இருந்துட்டு இருக்காருங்க. கெஞ்சினாலும் 5ல் குரு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 5ல் இருக்குது. உங்களுடைய பூர்வ புண்ணிய பலாபலன்களை அனைத்தும் அள்ளி தரக்கூடிய நேரம்
பண வருமானம் சூப்பராக இருக்கும். படிப்பில் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறுவீர்கள். எல்லா விதத்திலையும் வெற்றி கிட்டும். தாயார் வழியில் சொத்து சேர்க்கை உண்டு. அவங்களுடைய பண ஆதரவு உங்களுக்கு தான், பாச ஆதரவும் உங்களுக்கு தான். அதே போல் என்ன அப்படின்னு சொன்னால் 10ஆம் இடத்துல கேது பகவான். ஸோ ஆன்மீகத்துறை சார்ந்த அன்பர்கள் எல்லாமே தனுராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பிரபலமாகக்கூடிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தனுராசிக்காரங்கள் எல்லாருமே ஆன்மீகம் ஒரு பகுதியாக இறை வழிபாடு இருந்தால் வெற்றி என்பது உங்களுக்கு தான். மிகப்பெரிய பணவரவெல்லாம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஸோ நோ ப்ராப்ளம், கவலைப்பட வேண்டாம். அருமையாக இருக்கிற ராசிகளில் உங்களும் ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். 2024 தனுசு ராசிக்கு அருமையாக உள்ளது. அடுத்தது ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல, அதாவது சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் ஏப்ரல் மாதம் வரைக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். ஏப்ரலுக்கு மேலேயும் உங்களுடைய ஜென்மத்தில் வராரு. ஜென்மத்தில் வந்தாலும் 5, 7, 9 பார்க்கும்போது உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் வெற்றியை தரக்கூடிய நேரமாகத்தான் இருக்கிறது. 10ஆம் இடத்துல தொழில் ஆலமரம் போல உங்களுக்கு மக்களுடைய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய தொழில்களில் வெற்றி காண்டு மக்களிடையே மகத்தான ஒரு முதலாளியாகவும் தொழிலாளியாகவும் உங்களை உயர்த்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஸோ என்ன அப்படின்னு சொன்னால் சிறப்பான நேரம் தான். 11ல் உங்களுக்கு ராகு பகவான் இருந்துட்டுருக்காரு. 11ல் ராகு பகவான் சனி பகவான் எல்லாம் இருந்தால் திடீர் பண வரவு எங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. கூரை பிச்சுட்டு கொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திடீர் பண வரவு உண்டு. கட்டுக்கட்டாக பணத்தை எண்ணக்கூடிய நேரம் வந்துவிட்டது. சேமிப்பு பெருகும், சுப செலவுகள் அதிகரிக்கும், வீண் செலவுகள் குறையும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட பணங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்து காத்திருங்கள், கண்டிப்பாக உண்டு. அடுத்து 1.5 ஆண்டுகள், அதாவது இந்த 2024 முதல் 1 ஆண்டுகளுக்கு பணவரவு உண்டு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட அந்நிய செலாவணிகளை ஈட்டுவீர்கள். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வணிகம் உண்டு. வெளிமாநில சம்மந்தப்பட்ட நபர்களுடைய கூட்டு தொடர்புகள் வைத்து கொண்டால் மிகவும் அருமையான லாபத்தை பெறக்கூடியதாக இருக்கும். அவர்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு உண்டு. அதே போல சமுதாயத்தில் உயர் அந்தஸ்துள்ள மனிதர்களில் நீங்களும் ஒருவர் என்று உயர்ந்த அந்தஸ்தை பாராட்டை பெறக்கூடிய நேரமும் வந்துவிட்டது. சமுதாயத்தில் உயர்ந்தோர் எல்லாம் உங்களுக்கு நட்பு கரம் நீட்டுவார்கள். ஸோ இந்த 2024 என்பது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, மகரம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு ராசியிலேயே ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காரு. 3ஆம் இடத்துல ராகு பகவான். உங்களுடைய வெற்றிகளை எவராலும் தடுக்க முடியாது. உறுதியாக வெற்றி 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 தான். எந்த ஒரு காரியத்தில் களமிறங்கினாலும் வெற்றி தான். 4ஆம் இடத்துல குரு பகவான். அவர் உங்களுக்கு வேலை வாய்ப்பையும் தொழிலையும் வருமானம் ஈட்டு தரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்தையும் மக்களுடைய ஆதரவையும் பெற்று தருவார். அடுத்தது ஏப்ரலுக்கு மேலே 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் போயிடுவார். அப்படி போக வச்ச உங்களுக்கு பிள்ளைகள் வழியில் பெருமை உண்டு. அனைத்து விதத்திலும் வெற்றி உண்டு. பூர்வ புண்ணியத்தினுடைய உங்களுடைய முன்னோர்கள் சம்பாதிச்சு வச்ச நல்ல சுப பலன்களை எல்லாம் நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பதுதான். தாய் வழி உறவுகள் மெச்சுக்கும். தாய் வழியில் சொத்து வந்து சேரும். திடீர் தனவரவெல்லாம் உண்டாகும். ஸோ மகராசி அன்பர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கதவை தட்டுகின்ற நேரம் வந்துவிட்டது. அதிர்ஷ்டம் என்பது ஒரு முறை இருமுறை தான் கதவை தட்டும். ஸோ வரக்கூடிய வாய்ப்புகளை நழுவு விட்டு விடார்கள். வாய்ப்புகள் எந்த துறையிலும் எதன் மூலியமாகவும் எவரார் மூலியமாகவும் வந்தாலும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களை சிகரம் தொட செய்யும். இந்த 2024 என்பதில் சிறிதும் ஐயப்பட வேண்டாம். துணிந்து இறங்குங்கள். வெற்றி உங்களுக்கே. மகரம் ராசி அன்பர்களே, கடைசியாக சொல்ல வேண்டியது மேசம் ராசி தான். மேசம் ராசிக்காரருக்கு சும்மா பெரிய அளவில் பெயர் புகழ் பணவரவு உண்டு. ஏன்னு சொன்னால் 11ஆம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி. ஸோ 11ல் சனி இருந்தால் கணக்கு வழக்கு பார்க்காம லாபத்தை அள்ளி கொடுப்பாருன்னு பேர். ஸோ எந்த தொழில் தொடங்கினாலும் சரி, தொடங்கி நடத்தல போயிட்டு இருந்த தொழில் எல்லாமே இனி பல மடங்கு லாபத்தை பெருகி கொடுக்கும். கூடுதல் முதலீடு போட்டு இன்னும் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். மக்களிடையேவும் உங்களுடைய மதிப்புகள் ஒரு வைரம் போல ஜொலிக்கும். ஸோ மேசராசி அன்பர்களே, எல்லா விதத்திலும் வெற்றி தான். மூத்தவர்களுடைய ஆதரவு அனைத்தும் உங்களுக்கு உண்டு. வெளிநாடு வெளிமாநில சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக கைகூடும். அத்தகைய நபர்களும் உங்களுக்கு உதவி செய்வார்கள். இந்த 2024 மேசராசிக்கு வெற்றிகரமான ஆண்டு. என்னிடம் ஜாதக பலன் கேட்க விருப்பமுள்ள நபர்கள் இந்த பதிவில் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை போட்டிருக்கிறேன்.
அந்த வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பிரசன்னம் கேட்க விருப்பம் உள்ளவர்களும் தொடர்பு கொள்ளலாம். கட்டணம் உண்டு. வாட்ஸ்அப்பில் தெளிவாக உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊரை அனுப்புங்கள் உங்கள் பெயருடன். மேலும் பிரசன்னம் பார்ப்பவர்கள் என்னிடம் புக்கிங் செய்து கொண்டு பார்த்து கொள்ளலாம். அதற்கும் கட்டணம் உண்டு. நன்றி.